அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார். களத்தில் வருகிறார். இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார். மாவீரன் வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார். தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை துடைக்கின்றார். கழக படையை நடத்துகிறார். கட்டுப்பாடாய் இயக்குகிறார். எளியோர் வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துடைக்கின்றார். இந்தி திணிப்பதை என்றும் எதிர்த்திடுவார். சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் எங்கள் உரிமைகள் மீட்டிவர் நாட்டையை ஆண்டிடுவார். வரும் காலமே சூடிடவே இந்திய வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார். வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். துள்ளிப்பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பக தலைவரவர். பாசிச கூட்டத்தை வீழ்த்தி பேரதிரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். துள்ளிப்பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் தலைமை தாங்க வருகின்றிருக்கும் அன்பண்ணன் மணமக்கம் என் நடராஜன் அண்ணன் அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருக வரவேற்று தொகுதி கடந்த செயலாளர் தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக தாம்பரம் மாநகராட்சி நலவழிப்பு கூட்டத்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்று முதல் போட்டிக்கான தலைமை பொறுப்பை அன்போடு தெரிவிக்கிறோம். தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பாக தெரிவித்திருக்கிறோம். 200 ரூபாய் சிறப்பு பரிசு. முதல் விக்கெட்டுக்கு 200 ரூபாய் மற்றும் full toss ball. முதல் விக்கெட் இந்த பேட்டிங் டீம். அண்ணன் ஏழுமலை அண்ணன் முதல் விக்கெட் வருது. வேற விக்கெட் அவருக்கு 200 ரூபாய் போட்டி 200 ரூபாய் வழங்கி கௌரவித்தார். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோட நீங்க வாங்கிக்கலாம். அண்ணன் இப்பயே திரும்பி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோட வாங்க. ஏன்னா இப்போ பேட்டிங் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு கொடுத்து அந்த நடராஜன் போட்டார். மறுபடியும் ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது. Come on,
2 மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல ஹிட் பண்ண டெலிவரி. முதல் 6ஆம் ஆர்விங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு மறுபடியும் ஒரு புல் ஷாட்கான முயற்சி. பட் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. ஸ்ட்ரைட் அவே நோ பால் கொடுத்திருக்காரு லெகம்பர். டைரக்ட் த்ரோ இது பண்ணாரு. 2 விக்கெட் எடுத்துருக்கமா? எஸ் அவுட் கொடுத்திருக்காங்க. இந்த முறை 2 முறையில விக்கெட் விழுந்திருக்கு. அவரோட நெக்ஸ்ட் பால் ரைட். பேட்ஸ்மேன் சபரி மற்றும் 2 பேரும் நின்று ஆட வேண்டிய கட்டாயம். இங்க ஒரு லெக்ஸ் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒன்று பார்த்தோம் ஒரு சிங்கிள்ல. நெக்ஸ்ட் பால் பவுலர் கிட்ட இருந்து ஒரு இன்டர்வெல் டெலிவரி. டாட் பாலா மாறுது. அவரோட லாஸ்ட் பால் மறுபடியும் சூப்பர் டெலிவரி. ஆண்டவரே போட்டாங்க. ஒரு டாட் பாலா மாறுது. டாட் பாலோட ஒரு ஸ்டார்ட் பண்றாரு. சேம் டைப் டெலிவரி தான். பட் இந்த முறை பேட்ஸ்மேன் சார் அவுட் ஆயிருந்தா சொல்லும். லெக் சைட்ல தட்டி விட்டாரு. 2 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த பால. ஒரு பிக்கி ஷாட் எகிரி மே அப்படி இருந்தா டக்கு விட்டாரு பால. சூப்பர் பேட்ஸ்மேன் கீப்பர்ங்க. 3வது விக்கெட் பேட்டிங். ரன் ஆட் ஆகுது. 2வது ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. தப்பான எண்ணில் அடிச்சிருக்காங்க. 3 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. 42ல இருந்து 3 ரன் கூட்டினா 45 வரும். 46 டார்கெட்டா செட் பண்றாங்க பேட்டிங் டீம். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். வருகிறார் வருகிறார் அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலில் வருகிறார். வருகிறார் களத்தில் வருகிறார். இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். வருகிறார் மாவீரன் வருகிறார். வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார். தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று சிறப்பு விருந்தினராக வருகின்ற பெருமை சேர்த்திருக்கின்ற மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் பேராசிரியர் பிரபு அவர்களே மற்றும் தாம்பரம் மாநகரத்தின் இளைஞர் அணி அமைப்பாளர் அன்புக்குரிய தம்பி சத்யபிரபு அவர்களே வருக என்று தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். படையை நடத்துகிறார். கட்டுப்பாடாய் இயக்குகிறார். எளியோர் வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துளைக்கின்றார். இந்தி திணிப்பதை என்றும் எதிர்த்திடுவார். சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் காத்திடுவார். எங்கள் உரிமைகள் மீண்டிவர் நாட்டையை ஆண்டிடுவார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வர் அவர்களின் உத்தரவின்படியும் நம்ம எல்லாம் ஆளாக்கி மகிழ்கின்ற அன்புக்குரிய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் மாநகர செயலாளர் அவர்களின் ஆலோசனையின்படியும் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் கிழக்கு பகுதி இளைஞர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி, மாணவர் அணி சார்பில் கிரிக்கெட்
திருவிழா மற்றும் தைப்பொங்கல் விழாவை சீரும் சிறப்புமாக 18/1/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து இந்த மாடம்பாக்கம் சுதர்சன் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த விளையாட்டுத் திடலில் இந்த இனிய நிகழ்ச்சியை நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற தாம்பரம் கிழக்கு பகுதியின் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தம்பி கனகராஜ் அவர்களே, பகுதி கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் தம்பி தீபன் குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாநகரத்தின் துணை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பொன் சதாசிவம் அவர்களே, பகுதி கழக அவைத்தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமாகிய வி ஜெயராமன் அவர்களே, பகுதி கழக துணை செயலாளர் முன்னாள் மன்ற உறுப்பினர் எம் சாம்சன் அவர்களே, பகுதி கழகத்தின் துணை செயலாளர் முன்னாள் மாடம்பாக்கம் பேரூராட்சியின் தலைவர் அன்பு சகோதரி எஸ் விமலா அவர்களே, பகுதி கழகத்தின் பொருளாளர் தம்பி நவீன் அவர்களே, மாநகர பிரதிநிதிகள் என் அன்பு தம்பி ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே, தம்பி செந்தில்குமார் அவர்களே, மாநகர பிரதி அண்ணன் ஜே செல்வம் அவர்களே, வேலவன் அவர்களே, தம்பி எம் செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ரமாதேவி செந்தில்குமார் அவர்களே, இங்கே நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி சிறப்புரையாற்றுவோம் நமக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்க வருகின்றிருக்கின்ற மாநகர கழகத்தின் செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் எஸ்ஆர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெருமை சேர்த்திருக்கின்ற மிகச்சிறந்த கல்வியாளர், மனிதநேயர், இந்த தாம்பரம் மாநகரத்தின் துணை மேயர், தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் எங்கள் அன்பு சகோதரர் கோ காமராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் பல்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் ஜி லோகநாதன் அவர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி தம்பிமார்களே, அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் மேயர் அண்ணன் காமராஜர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். கிழக்கு பகுதி இளைஞரணி சார்பாகவும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அணி சார்பாகவும் மாணவர் அணி சார்பாகவும் நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட் விழாவிலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தாம்பரம் கிழக்கு பகுதி நம்முடைய பகுதி கழக செயலாளர், தாம்பரம் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், நகர அமைப்பு குழு தலைவர் உள்ளிட்ட வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற முன்னிலை வகிக்கின்ற எத்தனையோ பேர். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே கிரிக்கெட் ஆடுறாங்க, நீங்கள் தான் கிரிக்கெட்டை வெளியில் ஆடுறீங்கன்னு. நாங்கள் வெளியில் ஆடுவதற்காக வரவில்லை. எங்களுடைய இளைஞரணி தலைவர் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற வேண்டும் உத்தரவை ஏற்று கழக தோழர்கள் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் மேடையில் இருக்கின்ற அத்துணை ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளையும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பகுதிக்கும் சரி, இந்த தாம்பரம் பகுதி தாம்பரம் தொகுதி ராஜா அவர் தான் ராஜா, எதை தொட்டாலும் ராஜா அவர் தான். இங்கே வந்து அவருடைய திருக்கரங்களால் இந்த பரிசளிப்பு வழங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நானும் உங்களுடன் கலந்து பூவுடன் சேர்ந்து நாரும் வளர்ப்பது போல் நானும் உங்களுடன் கண்டுகளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாம்பரம் மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய துணை மேயர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையை வைத்துக் கொண்டு எப்படியாவது இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் இந்த பொங்கலை பொறுத்தவரை திராவிட பொங்கலாக, சமத்துவ பொங்கலாக, அது மட்டுமல்ல மகளிராக இருந்தாலும் அவர்களுக்கு கோலப்போட்டி நடத்துவது, இளைஞர்களுக்கு
விளையாட்டு போட்டி நடத்துவது, உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு விளையாட்டுத்துறை போட்டி நடத்துவது, அதுபோல அரசு அலுவலகம், தலைமை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்த விளையாட்டு போட்டி எப்படி இந்த மாடம்பாக்கத்தில் நடைபெறுகிறதோ அதுபோல தொடர்ந்து 4-5 நாட்களாக இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், சென்னை சங்கமம் என்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி சென்னை முழுவதும் 20 இடங்களிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்று நான் 2-3 ஆண்டுகளாக தாம்பரத்தில் நடத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து பழைய தாம்பரம் குளத்திலே நடத்த முடியவில்லை. ஆனால் வள்ளுவர் உருவத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நான் நேரடியாக அதை போய் பார்த்தேன். உண்மையிலே பொதுமக்களுக்கு இந்த பொங்கல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அத்தனை பேரும், அது இளைஞர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும், அத்தனை பேருமே ஒருங்கிணைத்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்திய பெருமை நம்முடைய தமிழக முதல்வருக்கு சாரும். அதன் அடிப்படையில் தான் இங்கே நம்முடைய வேலவன் மகனும், அதுபோல விளையாட்டுத்துறை கனகராஜ் அவர்களும், இதுபோல தீபன் அவர்களும் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்தியிருக்கின்றீர்கள். நான் கூட இதுக்கு முன்பாக ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் தாம்பரத்தில் முடித்துவிட்டு கொஞ்சம் காலதாமதமாக நான் இறங்கியவுடன் இந்த சுற்றி இந்த மைதானத்தை தான் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இது போல ஒரு மைதானம் எனக்கு தெரிந்து தாம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டாரத்தில் எங்காவது இருக்குதானா அது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மைதானத்துக்கு அசோசியேஷனாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த அசோசியேஷன் யார் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் தாம்பரத்தில் இது சுற்றுச்சூழலா செல்வம் சொல்றாரு, என்ன சொன்ன சுற்றி முதல்ல இந்த காம்பவுண்ட் வாழ சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து போடப்பட்டு இந்த விளையாட்டு மைதானமாக இப்பொழுது இங்கே எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போல தாம்பரத்தில் ஒரு 6.5 ஏக்கர் இடம் இருந்தது, கோயில் இடம். எத்தனையோ பேர் அந்த இடத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய மைதானமாக உருவாகி இன்றைக்கு வெகு விரைவில் விளையாட்டு வீரர்களுக்கு அந்த மைதானம் பயன்பட போகிறது. இதெல்லாம் இதே மாடம்பாக்கத்தில் ஒரு இடம், எந்த இடம் பார்க்க, பழந்தோட்டத்தில் கூட இப்போ அந்த அரசாங்க நிலத்தை எல்லாம் சுற்றுச்சுவர் அமைத்து இளைஞர்கள் விளையாடுவதற்கு அந்த இடம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. நான் 2006-11 சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களால் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், வந்திருக்க இளைஞர்கள், குறிப்பாக நம்ம கட்சி தோழர்கள், பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2006-11 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சம்மஞ்சேரிக்கு நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அங்க இருக்கிற ஜேபிஆர் கல்லூரிக்கு நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, 10,000 கோடிக்கு சொந்தக்காரர் ஜேபிஆர் இந்த காலேஜை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அது ஒரு குறிப்பு, ஒரு காலம் அங்கே அரசு நலம் இருப்பது போல தெரிகிறது என்று, அதான் ஃபர்ஸ்ட் நியூஸே, அந்த பத்திரிகையுடைய முதல் நியூஸே அது. நான் அதை எடுத்துக்கொண்டு என்னதான் உள்ள இடம் இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணா எனக்கு வந்த தகவல் 90 ஏக்கர் அரசு இடம் அங்கே இருக்கிறது என்று எனக்கு தகவல் வந்தது. நான் உடனே சட்டமன்றத்தில் அரசாங்கம் இடம் 90 ஏக்கர் ஜேபிஆர் கல்லூரியில் இருக்கிறது, அதை எடுக்க அரசு முயற்சி செய்யுமா என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சில ஆலோசனைகள் சட்டமன்றத்திலே நான் பேசினேன். அப்பொழுது பேசுகின்ற போது பேராசிரியர் உள்ள இருந்து பார்த்துனுக்கிறாரு. அப்ப ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுகிறாரே என்று பல பேர் யோசித்து மறுநாள் பத்திரிகை, துக்ளக் பத்திரிகை, தினமலர் பத்திரிகைலாம் அடுத்த முறை அவருக்கு சீட்டு கொடுப்பார்களா, இது போல ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசினாரே என்று சொன்னார்கள். எனக்கு சில தகவல்களும் வந்தது. வந்தவுடனே மறுநாள் பெரியசாமி தான் அதுக்கு அமைச்சராக இருந்தார், அன்றைக்கு ரெவன்யூ அமைச்சர். அவர் சொன்னார், இது மட்டுமல்ல, இது போல 4,500 ஏக்கர் அரசு கல்லூரி வைத்திருப்பவர்கள் இடம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்க சொல்லுகிற அந்த ஜேபிஆர் கல்லூரி இருக்கிற 90 ஏக்கர் இடத்தை அரசு எடுக்கும் என்ற உத்தரவை திமுக அரசு தான் அன்றைக்கு நாங்கள் வெளியிட்டோம்.
இன்றைக்கு அதே இடம் 2016 பேசப்பட்டு 2021 உங்க சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போய் அளந்து பார்த்தவுடன் 100 ஏக்கர் இடம் அங்கே இருப்பதாக கண்டறியப்பட்டு 100 ஏக்கர் இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு மைதானம் சம்மஞ்சேரியிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு, எங்களுடைய அரசு. நாங்கள் அதை எடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு விளையாட்டு மைதானமாக ஆகிறது. இப்ப கூட ஒரு கிழக்கு தாம்பரத்தில் ஒரு இடம் ஏர்போர்ஸ் பக்கத்துல, அந்த இடத்தை இப்பொழுது விளையாட்டு மைதானமாக ஆக்கியிருக்கோம். இப்ப கூட சாலையூர்ல ஒரு 5 ஏக்கர் சொல்லுகிறார்கள். இது எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எவ்வளவு வேணால் பணம் இருக்கலாம், எவ்வளவு வேணால் வசதியாக இருக்கலாம், ரயிலா மருத்துவமனை கூட இருக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். எல்லோருக்கும், இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது. அப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போல பொது இடங்களிலே, மைதானங்களிலே இதை இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மக்கள் பிரதிநிதிகள் நான் வந்து பார்த்தோன்னே அந்த கார்னர்ல லைட் இல்லை, இந்த கார்னர்ல லைட் இல்லை, பீரியட் முடிய போகுது, துண்டு இப்ப இருந்துன்னு வச்சுக்கோ, இப்பவே 2 கார்னருக்கு எங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதி இப்ப போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி அனுமதி இருக்குது. இப்போ மேயர், துணை மேயர் வந்திருக்கிறாரு, கார்பரேஷன்ல போறதுக்கு அனுமதி இருக்குது. துணை மேயர் உத்தரவோடு இந்த கூட்டத்தொடரில் இந்த மைதானத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு அவர் தீர்மானத்தை வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் 2 பேருக்கு இருக்குது. கார்பரேஷன் ஆகி போச்சு, பணம் இருக்குது. ஆக இன்றைக்கு சுகர் இருக்குதா, போனது சுகர் இருக்குதா, சுகர் சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸ் கண்டிப்பா இளைஞர்கள் யாராக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்க செய்யல, தயவுசெய்து என்ன திருப்பி கேட்டுறாதீங்க. நான் இப்ப செய்யறது இல்லை, ஒரு 3-4 மாசமா செய்யறது இல்லை. வெகு விரைவில் திருப்பி செய்ய ஆரம்பிக்க போறேன். ஏன்னா நேரம் இல்லாதனால செய்யல. ஆகவே யாராக இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உடல் முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம். அது போல இது போல இன்னும் எங்கெங்க இடங்குதுன்னு சொல்லுங்க. அத்தனை இடத்தையும் விளையாட்டு மைதானமாக மாற்றுவதற்குண்டான முயற்சியை நான் எடுக்கிறேன். சொல்றாரு, செய்வாரான்னு பாக்குறீங்களா? தாம்பரத்தில் ஒரு 14 ஏக்கர் ஹவுசிங் போர்டுல இடம் ஏறி போகுது. அந்த இடத்த ஹவுசிங் போர்டா கட்டணும்னு வந்தாங்க, நான் நிறுத்திட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு விளையாட்டு மைதானம் தான் ஓடுமே தவிர ஹவுசிங் போர்டு வீடு வேணாம். காரணம், இன்றைக்கு விளையாடுவதற்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் நமக்கு தேவை இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நடுவராக ஒரு தம்பி இருந்தார். யார் ஒரு பேர் என்னப்பா? எல்லாத்துக்கும் நீ தான் நடுவர் பொழுது, எல்லா இடத்துலையுமே கமெண்ட் ரேட் அவர் தான் அடிப்பார் பொழுது எல்லா இதுவும். இன்றைக்கு இளைஞர்கள் இது போல இடங்களிலே பொதுமக்கள், குறிப்பாக பொதுமக்கள் நீங்களும் இதுல இன்வால்மெண்டா இருக்கணும். இந்த அசோசியேஷன் யாராவது இருக்கு, வாக்கர்ஸ் அசோசியேஷன் இருக்குதா? இந்த குரூப் எங்க இருக்குதா? லைன்ஸ் இல்ல, வாக்கர் அசோசியேஷன் இருக்காங்களா? அவங்க அசோசியேஷன்லாம் வந்து மெயின்டெயின் வச்சிருந்தா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் நிதிக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிக்குது, கார்பரேஷன் ஃபண்ட் இருக்குது, CSR ஃபண்ட் இருக்குது. இன்னும் வசதிகள் செய்ய வேண்டியது இந்த மைதானத்துக்கு அதிகமாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் அணுகியதெல்லாம் செய்தால்தான் பொதுமக்கள் நம்மளை இன்னும் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நமக்கு தான் போடுவாங்க, அது எந்த வித மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் நம்முடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய, ஏன்னா சில விஷயங்கள் வந்து நான் பேச மாட்டேன், இப்போ இவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது வந்திருக்கிறோம். எல்லாம் புதுசாக நிறைய பேர் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் போட்டாங்கன்னா அந்த கட்சின்னா என்னன்னு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல. ஒரு கூட்டத்தில் இப்படி தான் போய் செட்டில் பார்க்கறோம். அன்னைக்கு நீ லேட்டாக போனியா? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன், கட்சிக்காரங்க யாரும் பேசக்கூடாது, பொதுமக்கள் தான் சொல்லணும்னு சொன்னா பொதுமக்கள் யாருமே சொல்லலை. சரி, அடுத்த சாய்ஸ் கட்சிக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க சொல்லுங்க பாருங்க. அப்போ யாரும் சொல்லலை. இது மேடையில் இருந்த கட்சிக்காரும் சொல்லலை, கீழே இருந்த கட்சிக்காரும் சொல்லலை, பொது மக்களும் சொல்லலை. ஆக வந்திருக்கிற இளைஞரணி தம்பிமார்கள் அரசு திட்டங்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர் துணை மேயர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இன்னும் துணை மேயர் சப்ஜெக்ட் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது செஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, கார் ரேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப இருக்கிற ஹாக்கி மேட்ச்ல இருந்து போய் தொடர்ந்து வருஷம் அவங்க நடத்துற என்ன கோலோ இந்தியாவா, இது போல பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இளைஞர்கள் நான் கூட பார்க்கல.
இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் விளையாடக்கூடிய இளைஞர்கள், இவ்வளவு பேர் திறமை இருக்கிற இளைஞர்கள் முதல்ல போய் கோல்டு கபடியில கார்த்திகான்னு ஒரு பொண்ணு கண்ணகி நகர், அதுவும் நம்ம தொகுதி தான், இன்னைக்கு கோல்டு பஸ்ல வந்தது. இப்போ இவ்வளவு பேர் டெவலப் ஆகிட்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வந்திருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கு விளையாட்டுக்கு என்று எது வேண்டுமானாலும் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு நடத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கமெண்ட்ரேட் சொல்லும் போது சொன்னார், சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க, ப்ரைஸ் மணியெல்லாம் நல்லா கொடுக்குறீங்க, நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடத்துறீங்க. நான் சொல்ல வருவது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் ஸ்டேட் லெவல் பிளேயர் வந்து விளையாடுற மாதிரி இருக்கணும் இந்த மைதானத்தில். அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி, ஏதோ கட்சி சொல்லிச்சு, நாமளும் ஒரு பெட் நோட்டீஸ் போட்டோம், நாமளும் அடிச்சு கொடுத்துட்டோம், நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுன்னு நான் மாநகரத்தினுடைய செயலாளர். நான் ஏற்கனவே இது போல நிர்வாகத்தில் நிறைய பார்த்துருக்கிறேன். இதை வேற யார்கிட்ட வேணா ஏமாற்றலாம், அதுக்குண்டான பணியை செய்யலாம். ஆனால் நாம எப்படி செய்யணும்னா, செய்கிற காரியத்தை ஒழுங்காக நேர்த்தியாக மக்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணியை அமைத்து கொண்டால்தான் வருங்காலத்திலே விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், நாங்கள்லாம் இளைஞரணியிலிருந்து வந்தவங்க, இளைஞரணி, மாநகர அணி, அதுக்கப்புறம் வந்து சேர்மனு, எம்எல்ஏ தொடர்ந்து வரோன்னு சொன்னால் நாங்களும் உங்களை போல இருந்து வந்தவங்க தான். நீங்கள்லாம் வரணும்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் வரலாம், இல்லைன்னா நீங்களாம் எங்கே இருக்கலாம், வாடம்பாக்கத்தே தான் இருக்கணும். மேலே வரணும்னு சொன்னால் அவங்க சொல்லி இவங்க சொல்லி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் எப்படி செய்கிறோம் பாருங்க, அடுத்த இன்னொரு 3 மாதத்தில் தளபதி பிறந்தநாள் வருது எப்படி செய்கிறோம் பாருங்க, அதுக்கு அடுத்து நம்மளுடைய தலைவர் பிறந்தநாள் வருது ஜூன் 3ஆம் தேதி எப்படி செய்கிறேன்னு பாருங்க. முன்கூட்டியே தேதி வாங்கணும். முன்கூட்டியே தேதி வாங்கி நாங்கள் வேற எங்கேயும் போகாத அளவிற்கு உங்களை நாங்கள் 10 இடத்துல பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளை வந்திருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் நீங்கள் இதை பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் நீங்களும் வளர வேண்டும். நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருப்பேன், இப்போ அதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் இளைஞராக இருந்து சாதாரணமாக இருந்து பணியாற்றிட்டு தான் வர முடியும். பணியாற்றவில்லை என்று சொன்னால் வருவதற்கு கஷ்டம். ஆக வந்திருக்கின்ற தம்பிமார்கள், நீங்களெல்லாம் இது போல விளையாட்டு போட்டியில கலந்து கொண்ட வெற்றி பெற்றவர்கள் அடுத்த முறை இன்னும் மேலே போய் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் அதுக்கப்புறம் நீங்கள் மாநில லெவலில் போய் இந்திய அளவிலே விளையாடக்கூடிய மாடம்பாக்கத்திலே இந்த கிரவுண்டில் பயிற்சி பெற்றவர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்கு எதனா டவுட் வந்ததுன்னா எங்கள் தாம்பரத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, ஸ்பாட்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. அந்த கிரவுண்டை உருவாக்கிட்டு அந்த கிளப்பையும் நான் தான் உருவாக்கினேன். உருவாக்கி இன்றைக்கு பல்வேறுபட்ட இடத்துக்கு விளையாடக்கூடிய அளவிற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். ஆக அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஆலோசனைகளை வழங்கியதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் இந்த விளையாட்டுத் திடலை மேம்பாடு செய்ய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 முறை நேரடியாக மனு கொடுத்துள்ளோம். அவர் சரிபார்த்து இந்த மென்மேலும் இந்த விளையாட்டுத் திடல் சிறப்பாக அமைய வேண்டுகோள் விடுக்கின்றோம். துணை மேயர் அவர்களும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். வருகின்ற கூட்டத்திலே இந்த விளையாட்டுத் திடலை மேம்பாடு செய்து கொடுக்கிறோம் என்று அவருக்கும் இந்த நேரத்தில் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இப்பொழுது அதை உறுதி செய்யும் விதமாக பேசுவார்கள். வருகின்ற மாவட்ட கூட்டத்திலேயே இந்த விளையாட்டு மைதானத்திற்கு உரிய வகையில் ஆங்காங்கே மின்விளக்குகள் பொருத்தப்படும். மின்விளக்குகள் மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதையும் இந்த மாமன்ற கூட்டத்தொடரிலே வைத்து நிறைவேற்றி தருவோம். நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இதை நடத்தியும் தருவோம் என்று கூறி உறுதி கூறுகிறேன். தாமு கிரிக்கெட் கிளப்பில் இருந்து வெற்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வழங்கி கௌரவிக்கிறார் அன்பு செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. அனைவரும் இன்னும் சிறப்பாக கைதிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணிகண்டன் அவர்கள் கௌரவிக்கின்றனர்.
நமது சிறப்பு விருந்தினர்கள் ஜெகன் அவர்கள் வந்து கேஷ் பிரைஸாக 5000 ரூபாய் வழங்கி ரெட் ஸ்டார் அணியினரை கௌரவித்துள்ளனர். இரண்டாவது பரிசு அலி பிரதர்ஸ் கேப்டனை மேடைக்கு அருகே அழைக்கிறோம். 15000 ரூபாய் பணமுடிப்பு. கிரிக்கெட் கிளப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினேஷ் அவர்கள் பெருவுதவியாக இருந்திருக்கிறார். அதே போல கேர்பை SS எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டிங்கு அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. உங்க வாய்ஸ் வந்து மிகவும் கம்பீரமா இருக்கு ஐயா. ஒரு மாதிரி புரட்சியா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. நிறைய பெரியவங்க வந்து யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். நன்றி. பண்ணி நம்ம டீம் எங்க வா காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் இளைஞர் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் மாணவர் அணி இணைந்து மாபெரும் கிரிக்கெட் போட்டி, கிட்டத்தட்ட ஒரு 24 அணிகள் கலந்து கொண்ட போட்டி இன்றைய தினத்திலே நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்
நம் நெஞ்சம் நிறைந்த கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு துணை அமைச்சர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்கி எங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பின் சிகரம் மாண்புமிகு மாவட்ட அமைச்சரும் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான அன்புக்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் நேரில் அழைத்து கூட்டம் நடத்தி இந்த நிகழ்ச்சியை எவ்வாறெல்லாம் ஒருங்கிணைந்து பொதுமக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திராவிட மாடல் பொங்கலாக மாற்ற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே எங்கள் பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து, குறிப்பாக பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி நல்ல முறையில் வெற்றியடைய எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 24 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் முதலாவதாக வந்த அணிக்கு வெற்றி கோப்பையும் 25,000 ரொக்க பரிசும், இரண்டாவதாக வந்த அணிக்கு 15,000 ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும், மூன்றாவதாக வந்த அணிக்கு 5,000 ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் பகுதி கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை இந்த பரிசு தொகை மிக அதிகமாக தொகை என்பது இப்பகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள். மென்மேலும் எங்களுக்கெல்லாம் நல்ல உற்சாகமும் நல்ல உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பகுதி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் அவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து தாம்பரம் கிழக்கு பகுதி நல்ல முறையில் செயல்படும் என்ற இந்த நேரத்திலே உறுதி கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.